ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். ஸோ டூர் vlog தான் கண்டினியூவாக பார்த்துட்ருக்கீங்க. ராமேஸ்வரம் கிளம்ப நாங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட அண்ணா வீட்டுக்கு போனோம். அது வந்து கோயம்புத்தூர் கிட்ட. கோயம்புத்தூரில் ரொம்ப கொஞ்சம் இன்டீரியராக இவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். சூப்பராக இருந்தது, வீடு செம்மையாக இருந்தது. என்ன ஒன்றுன்னா இந்த கிளைமேட்டு தான் செம்மையாக இருந்துச்சு. கோயம்புத்தூர் மக்கள்லாம் பயங்கரமாக இவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றது நான் அன்றைக்கி போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. மதியம் வரைக்கும் ஒரு கிளைமேட் இருக்குது, மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படி இருட்டிட்டு சூப்பராக இருக்குது. திரும்ப காலையில் நைட்டு தான் இருட்டுச்சா அப்படின்ற மாதிரி நார்மலாக வெயில் அடிக்குது. அதே போல் இவங்க வீட்டு மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி மலை பக்கமாக தெரியுது. அது அப்படியே அந்த மலையே நல்ல கிட்ட தெரியுது. அங்கேருந்து வந்து 1 மணி நேரமும் 3/4 மணி நேரமாக தான் சொன்னாங்க. ஸோ அங்கே சூப்பராக இருந்தது, கிளைமேட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் தடுக்கி விழுந்தால் இங்கெல்லாம் கோழி மாடு பார்க்குற மாதிரி அங்கே தடுக்கி விழுந்தால் மயிலாக இருக்குது. ஒரு மயில் அங்கே போகும்போது பார்த்தோம், தோகையை விரிச்சிட்டு, தோகையை விரிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு, ஆனால் பெரிய தோகை. அப்போ தான் அந்த அண்ணா சொன்னாங்க இது வயசான மயில் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே வந்து கறி விருந்து வச்சாங்க, மட்டன் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அசத்தலான ஒரு கறி விருந்து. அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா யூனோ கேமு. இந்த கேம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் விளையாண்டது கிடையாது. அது வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. மலைப்பாம்பு மாதிரி சாப்பிட்டுட்டு உருண்டுட்டுருக்கேன். ஸோ அந்த பாப்பா தான் அந்த அண்ணனோட பொண்ணு. அவள் வந்து சொல்லி கொடுத்துருந்தா. அவள் வந்து என்னை சித்தின்னு கூப்பிடுவா. ஐயோ, நமக்கு வந்து சித்தின்னு கூப்பிட ஒரு ஆள் இருக்குது, பெரிய பொண்ணு. அதாவது நம்ம தங்கச்சி பசங்களாம் கூப்பிடுறாங்க, பெரிய பொண்ணு நம்ம சித்தின்னு கூப்பிடும்போது அத்தன் கூப்பிடும்போது எப்படி இருக்கும்? நமக்கு வயசாயிடுச்சு ஒரு ஃபீல் இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது வருங்க, இதுதான் வந்து அந்த மலையெல்லாம் தெரியுதுல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப கிட்ட இருந்துச்சு. காலையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுது. மேலே போனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேகமூட்டம் செம்மையாக இருட்டிகிட்டு இருந்துச்சு. காற்று பயங்கரமாக இருந்துச்சு. இப்போது இங்கே அக்னி வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப இந்த மாதம் முடிகிற வரைக்கும் அங்கே இருந்துட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்த ஈனோ கேம் விளையாடிட்டு, அந்த கேம் சூப்பராக இருந்துச்சு. யாரையா விளையாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது விளையாடி முடிச்சுட்டு அவங்க மாடியில் போய் கொஞ்சம் நேரம் இந்த ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு பேசிட்டு அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்த கேப்பில் டக்குன்னு சரசரன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த தூரல் போடுறது இந்த மாதிரிலாம் இல்லை, டக்குன்னு எடுத்தோடனே அப்படியே அடமழை மாதிரி பெஞ்சிருக்கு. இப்போ தான் சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து இது பனிக்கட்டி மழை பெஞ்சுது அப்படின்னாங்க. ஜஸ்ட்டு மிஸ். இது வரைக்கும் நேராக பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதோடு சரி, டிவியில் பார்த்ததோடு சரி, நேராக பார்த்ததுக்கு நம்ம போன நேரத்தில் மழை பெஞ்சிருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு, வரவே மனசு இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே போகலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். அன்றைக்கி ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். விடிய காலையில் போனோமா, நைட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாக அங்கே சாப்பிட்டுட்டு விருந்து வச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈனோ கேம்லாம் விளையாடிட்டு நைட்டு வந்துட்டு சும்மா பக்கத்தில் ஏதாவது கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். இந்த அண்ணா வந்து கடை வச்சுருக்காங்க, எலக்ட்ரானிக் ஷாப் மாதிரி, ரிப்பேர் பண்ணுற கடை. ஸோ அங்கே போயிட்டு அவங்க ஷாப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அந்த கடைக்கு போனோடனே அங்கே அப்போ தான் மழை பெஞ்சு இருந்ததால் நிறைய அந்த திங்ஸ்லாம் வெளியே வச்சுருந்தாங்க, அதுவுமே நனைஞ்சு இருந்துச்சு. உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட கொஞ்ச நேரம் விசாரிச்சுட்டு பேசிட்டு, ஸோ இதுதான் அந்த அண்ணாவோட கடை. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே அதெல்லாமே ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதை அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு பக்கத்தில் வந்து ஸ்நாக்ஸ் கடை. அது வந்து என்ன சொன்னால் மேட்டுப்பாளையம் ரோடு, அப்புறம் இன்னொன்று என்னவோ ஒரு ரோடு சொன்னாங்க. இந்த 2 ரோடுமே வந்துட்டு ஏர்போர்ட் ரோடு ஏதோ ஒன்று சொன்னாங்க, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ரோடு. ஸோ இந்த ரோட்டு கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ரோடு இந்த பக்கம் போனாலே சூப்பராக இருக்கும்னா, ரோடெல்லாம் செம்மையாக இருக்குது. என்னென்னா உள்ளே வந்து அதாவது கடையெல்லாம் வெளியவே கிடையாது. அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ள இன்டீரியராக இருக்குது. ஆனால் ரோடெல்லாம் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. இந்த கிராமம் மாதிரி தான் இருக்குது. இங்கெல்லாம் வந்துட்டு நிறைய அங்கங்கே வீடு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சந்துக்குள்ளே போனால் ஒரு 10 வீடு இருக்கா, அதுக்கப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் ரொம்ப தூரத்துக்கு காலியாக இருக்குது. இடமே அப்படியே வெறும் காடாக அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ரோடு சூப்பராக போட்டிருந்தாங்க. இந்த வீடு அவங்க தனியாக எடுத்திருந்தாங்க. தனி வீடு அங்கே லீஸ்க்கு வந்துட்டு கம்மி ரேட்டில் இருக்குது. ஸோ கிளைமேட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, நமக்கு வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க தான் அங்கே செட் ஆகும். இங்கே இருக்கிறவங்க அங்கே போனோம்னு வச்சிங்களேன், கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிடும். கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம், ஒரு வாரம் 10 நாள் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அதாவது அங்கங்கே இருக்கிறவங்க அங்கங்கே தான் நல்லது. அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்தாங்கன்னு வச்சிங்களேன், என்னடா இவ்வளோ பொல்யூஷனாக இருக்குது, என்ன இப்படி அப்படி இருக்குன்ட்டு அப்படி போயிடுவாங்க. ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு 10 நாள் இருக்கலாம், இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் வந்துட்டு வேறு வேலையெல்லாம் வந்தோம். சரி, அங்கேருந்து கிளம்பி அந்த எல்லையை தாண்டினோன்னு வெயில் சென்னைக்கிட்ட வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி வெயில் அப்படி இருந்தது. முடிச்சுட்டு என்னென்னா இந்த இடம் மட்டும் பத்தலை. மொத்தம் வந்துட்டு அந்த 5 சீட்டர்ஸ் தானே, நாங்கள் வந்து 6 மெம்பர்ஸு. யாதவ் ஃபுல்லாக நான் மடியில் உட்கார வச்சுட்டே போயிட்டேன். எவ்வளோ நாள் 7 நாள் ட்ரிப்பு, 7 நாளுமே என் மடியிலே தான் உட்காந்துட்டு இருந்தான். பாவம் குழந்தை, அவனுக்கும் உட்கார கம்ஃபர்டபுள் இல்லை, எனக்கும் கால் வலி. எந்திரிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து
ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சுன்னா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறையா என்ஜாய் பண்ணுற இடம்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. போகும்போது நிறைய இந்த கான்வர்சேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் லைவாக பேசுகிற கான்வர்சேஷன் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் மாமனார்லாம் இப்படி பேசுவாரா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. குருக்கு 14 வயசு ஆகுது. அந்த 14 வருஷம் வந்து இவ்வளோ ஜாலியாக அவர் பேசி நான் கேட்டதே கிடையாது. நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். அடுத்த வாட்டி ட்ரிப்புக்குமே வந்து அவர் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எப்பயுமே நாராயணன் வந்துடுவான். நாராயணன் வர்றதுக்கும் மாமா வர்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து ஜாலியாக பேச நல்லா இருந்துச்சு. அந்த கான்வர்சேஷனை அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் அப்படியே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். வாங்கிட்டாவன் ஜெயிக்கல. அவர் வரும்போது டோல்கேட் வரும்போது நீ வாங்கிக்கூடான்னு 20 ரூபா கொடுத்தாரு. கொடுத்து அப்பத்துல இருந்து நம்ம ஊருக்கு இப்போ வந்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். அவங்ககிட்டயே இவங்ககிட்டயே எதை வாங்கணும்னு காசு கேட்டான். வாங்கிக்கிறான். 20 ரூபா யார் கொடுத்தது மாமா? நான் நீயா கொடுத்தீங்க 20 ரூபா? ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தார்ல, அப்ப ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தாரு. அப்படியா? ஓ இது தெரியாதா? நான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். 100 ரூபாய்வா? அந்த ஆமா, ஒரு ஃப்ரேம்க்கும் 400 ரூபா ஆச்சு. மொத்தம் 800 ரூபா ஆச்சு. 200 ரூபாய்க்கு 800 ரூபா போட்டு எங்க அப்பா கொடுத்த காசு மாதிரி சும்மா கிடையாது. அப்ப நாங்க கொடுக்கறதுல நீ அன்பு அது ஃப்ரேம் போட முடியாத அளவு கொடுப்பீங்க. அத நாங்க பாட்டி நாங்க பெட்ரோல சேவ் பண்ணிக்கிறோம். எப்படி போதுமா? பெட்ரோல சேவ் பண்ணி இந்த பையன் இப்படிதான் இந்த டைமிங்ல காமெடி அடிக்கிறான். அதுல நிறைய டேமேஜ் ஆகுது. நானு நேற்று சொன்னா பாருங்க, அத்தை டேங்க் இருக்கிறோம், இந்த குட்டி டேங்கா பெரிய டேங்க் இருக்கு சொல்ல. அன்னைக்கு அதே போலதான் போண்டா வாங்கிட்டு இருக்க. போண்டா சாப்பிடுதுங்கிறான். ரசி விஜய் அததான் சொல்றேன். நாராயணி இப்படிதான் பேசுறது. அது வந்து இல்லடா எடுத்து வை 10 ரூபா. எல்வி கடை இல்ல சொன்ன பெரியாத எவ்வளோ மாமா 300 மொத்தம் 300. 50 ரூபா கம்மியா இருக்கான். 1 2 உங்க ஆக்ஷனா உங்க ரியாக்ஷனா? 2 பேரும் ஷாக்கு. உங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கோங்க. அதே 3 வாட்டி என்றார் மாமா. எத்தனை வாட்டி என்ன ஒட்டிருக்க போதுப்பா. அத்தனை கிலோவா உங்கள? உண்மைதான்டா.